மீட்டிங்கில் வந்து 2 நிமிஷம் தான் பேசணும், அதுக்கு மேலே பேசக்கூடாதுன்னு அன்சிகா குறைஞ்சிருக்கும்போது சொல்லிட்டாங்க. காலைல 7 மணிக்கெலாம் ஷார்ட் வச்சுருக்கோம் சார், முடிச்சிடணும் சார் டைமுக்கு. எனக்கு ஒரு மாதிரி இதாக இருந்தது சார், என்ன சார் டெய்லி எஸ்எஸ்சி சார், நான் ஒரு நாள் வந்து பார்க்குறேன் சார். 5 நாளே கொஞ்சம் அன்சிகாலாம் பயப்படுவாங்க, லைட்டை பின்னாடி வச்சு மாற்றி மாற்றி புகழ்ந்துக்கிறோன்னு நினைக்காதீங்க, உண்மை. எல்லாருக்கும் வணக்கம். I think everyone has spoken a lot about Poki Raja. All I want to say, I'm very happy to be part of the team and wishing the team all the very best. நன்றி. மீட்டிங்கில் வந்து 2 நிமிஷம் தான் பேசணும், அதுக்கு மேலே பேசக்கூடாதுன்னு அன்சிகா குறைஞ்சிருக்கும்போது சொல்லிட்டாங்க. 2 நிமிஷத்துக்குள்ளே என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஒரு பெரிய லிஸ்ட்டு வச்சுருக்கேன், கொஞ்சம் கடன்னு சொல்லிடுறேன் எல்லாத்தையும். அண்டு அந்த சிங்கிள் ட்ராக் அத்து விட்டா இந்த சிங்கிள் ட்ராக் ஆல்பத்துக்கு உண்மையாகவே அவங்களோட மைண்டை அத்து விட்டது நான் கிடையாது, இமான் சார், விவேக் ப்ரொடியூசர். ஆக்சுவலாக இந்த அத்து விட்டான்னு ஒரு கமர்ஷியல் சாங்கு படத்தில் வைக்கணுங்கிறத என் மைண்டில் இல்லை. நம்ம கதையை கரெக்டாக சொல்லிட்டு போனால் போதும், எதுக்கு கமர்ஷியல் சாங் வேணும் அப்படின்றது தான் பிகினிங்லேருந்து ப்ரொடியூசர். ஈவன் இப்போ வரைக்கும் கூட சார் இந்த சிங்கிள் ட்ராக் பெருசாக பண்ணணும் சார்னு சொல்லிட்டு இருப்பார். இப்போ சரி ஓகே சார் பண்ணலான்னு சொல்லிவிடுவேன் நான். உண்மையாக ஒரு பெரிய சக்ஸஸ்ஃபுல் ஃபார்முலாவாக மாறிடுச்சு. இப்போது கேட்டவங்க எல்லாருமே பாசிட்டிவாக சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த படத்தோட கமர்ஷியல் ஆங்கிள் எப்படி இருக்கணுங்கிறத இவர்கிட்ட நம்ம ப்ரொடியூசர்கிட்ட நிறையா தெரிஞ்சுக்கிட்டேன். அண்டு ரைட் ஃப்ரம் பிகினிங் இந்த படத்தோட இந்த இன்னைக்கோட நாயகன் மிஸ்டர் இமான் சார். இமான் சார் வந்து 4 சாங் பண்ணி கொடுத்துருக்காரு. ரொம்ப எனர்ஜெட்டிக்கான சாங் இது. அதில் இந்த அத்து விட்டான்ற சாங்கு ஒவ்வொரு டெக்னீஷியன்ஸ்கிட்டேருந்தும் ஒவ்வொரு விஷயம் கற்றுக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு வந்து இமான் சார்கிட்டேருந்து நம்ம மியூசிக் கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அவர் கூட கம்போசிங்லாம் உட்காந்துட்டு இருந்தேன். பட் ஃபைனலாக நான் கற்றுக்கிட்டது அவர்கிட்ட இருந்த பஞ்சுவாலிட்டி அண்ட் சின்சியாரிட்டி. இது வரைக்கும் மியூசிக் கற்றுக்கல அவர்கிட்ட. ஒருத்தர் கரெக்ட் டைமுக்கு, நான் வந்து ரொம்ப பச்சுவாளாக இருப்பேன், சொல்கிற டைமுக்கு ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி போயிடணுன்றது என்னோடய லைஃப்பில் இருக்கும். ஏன் லைட்டுன்னு யாரும் என்கிட்ட கேட்கக்கூடாதுன்றது என்னோட ஒரு ஃபார்முலா வச்சுருப்பேன். ஒரு ½ அன் ஹவருக்கு முன்னாடி வந்துட்டு இருப்பார் இவர். வந்து இவர்கிட்ட நம்ம எந்த கேள்வியும் கேட்க முடியல. அண்ட் ஆல்சோ சின்சியாரிட்டி, இந்த டைமில் டெலிவரி பண்ணிடுவேன், இந்த டைமில் சாங் கொடுத்துருவார். ஸோ ரொம்ப அட்மையர் ஆகிட்டேன். அந்த சாங் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, அடுத்த படம் இவர் கூட தான் சாங் பண்ணணும்னு ரொம்ப ஒரு ஐடியா வந்தது எனக்கு. தென் இந்த சாங் அத்து விட்டாவோட ரைட்டர், லிரிக் ரைட்டர் விவேக். விவேக்கை பற்றி சொல்லணும்னா ஒரே ஒரு என்னென்னா வந்து விவேக்கு இந்த ஒரு சாங்கு மட்டும் தான் கொடுக்கலான்ற ஐடியாவில் இருந்தோம். அத்து விட்டாங்கிற சாங்கு நல்லா பண்ணார், எழுதினார், ரொம்ப நல்லா இருந்தது, டியூனும் எனக்கு பிடிச்சிருந்தது. தென் செகண்ட் சாங்கும் இவருக்கு கொடுக்குறேன்னு சொன்னோன்னா ரொம்ப சர்ப்ரைஸ் ஆனார். தென் மறுபடியும் தேர்ட் சாங்கு ஆக்சுவலாக என் மைண்டில் யோசிச்சிருக்கேன் போல இருக்கு இவர் கொடுக்கலான்னு. அந்த சரணத்தில் இப்படி எழுதிக்கலான்னு சொன்னேன். சார் அதான் சாங் முடிஞ்சிச்சு, சாங் முடிஞ்சிச்சு, ஒன்றும் ஆரம்பிக்கவே இல்லை. தேர்ட் சாங் ஒன்றா சர்ப்ரைஸ் ஆகிட்டார், ரொம்ப சந்தோஷமாக இருந்தார். அண்ட் தேங்க்ஸ் விவேக், ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கீங்க லிரிக்காக, நிறைய பேசியிருக்கோம், உங்கள் டைம் ரொம்ப ஸ்பெண்ட் பண்ணியிருக்கீங்க, தேங்க்யூ ஸோ மச். அண்டு எஸ்எஸ்சி சார், நான் உங்களை வந்து இது முன்னாடியே பார்க்கணுன்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். இந்த மீட்டிங் கரெக்டாக வந்துருச்சு. படம் ஆரம்பிச்சதுலேருந்து ப்ரொடியூசர் எனக்கு ஒரு சின்னதாக ஒரு ஃபோர்ஸ் பண்ணிகிட்டே இருப்பார். சார் படத்தை வந்து எஸ்எஸ்சி சார் மாதிரி இப்போ எடுக்கணும் சார், காலைல 7 மணிக்கெலாம் ஷார்ட் வச்சுருக்கோம் சார், முடிச்சிடணும் சார் டைமுக்கு. எனக்கு ஒரு மாதிரி இதாக இருந்தது சார், என்ன சார் டெய்லி எஸ்எஸ்சி சார், நான் ஒரு நாள் வந்து பார்க்குறேன் சார், வாங்க சார் கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு. ஐயோ அங்கே கூப்பிட்டு போய் அவரும் அட்வைஸ் பண்ணிட்டார், நான் என்ன பண்ணுறேன்னு சொல்லி பயந்துட்டு இருந்தேன். பட் ப்ரொடியூசர் மட்டும் இல்லை, அண்டு நிறைய பேர் எஸ்எஸ்சி சாரோட அவரை பற்றி நிறைய சொல்லியிருக்காங்க. நான் உண்மையில் நேரில் மீட் பண்ணிட்டு இருந்தேன், இப்போது அந்த சந்தர்ப்பம் கிடச்சிருக்கு. தென் டிஆர் சார். சார் இந்த சாங் வந்து நீங்கள் தான் பாடணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன் சார். டிஆர் சார் உண்மையாகவே அத்து விட்டா அப்படியே அத்து விட்டா, உண்மையாகவே ரொம்ப அவர் ஆட வைக்கணுங்கிறது தான் எங்கள் எல்லாத்தோட ஆசையாக இருந்தது. அவருக்கு கொஞ்சம் அந்த சிக்கல்கள் இருந்ததுனால வர முடியல அவரால். இப்போ நான் பேசி முடிச்சதுக்கப்புறம் கண்டிப்பாக 2 லைன் அவர் பாடி ஆகணும் அந்த சாங்கு, ஜஸ்ட் 2 லைன்ஸ் பாடினா தான் போதும். தென் இந்த படத்தோட டிஸ்ட்ரிபியூட்டர் காஸ்மோ சிவா சார். ஜென்ரலாக படம் ரிலீஸ் பண்ணுறவங்கலாம் படத்தோட எண்டில் தான் வருவாங்க. பட் சிவா சார் படத்தோட பிகினிங்லேயே வந்துட்டார். இவரும் ஒன் ஆஃப் த ப்ரொடியூசர் மாதிரி என்னென்ன பண்ணலாம், கமர்ஷியலுக்கு என்னென்ன வைக்கலாம் அப்படின்றது நிறைய ஐடியாஸ் கொடுத்துட்டு இருந்தார். எவ்வளோ தியேட்டர்ஸ் போகலான்னுறது எனக்கு ஒரு சின்ன பயம் வந்துருச்சு. ஒரு ரிலீஸ் பண்ணுறவர் படத்துக்கு எவ்வளோ கேர் எடுத்து பேசாக இருக்கும்போது நம்ம படத்தை நல்லா அழகாக முடிச்சு கொடுக்கணும் அப்படின்ற ஒரு சின்ன பயம் வந்தது. சார் நீங்கள் நினைக்கிறத விட தாண்டி படம் வந்திருக்கு சார், தைரியமாக நீங்கள் படத்தை ரிலீஸ் பண்ணலாம் சார். 300 500 தேட்டரில் பண்ணுங்க சார். படத்தில் தப்பு இருந்தால் எனக்கு கேளுங்க சார், ஏன் இப்படி பண்ணீங்கன்னு. அண்டு ஷிபு சார், புலி படத்தோட இன்னொரு ப்ரொடியூசர், பிடி செல்வகுமார் சாரோட இன்னொரு ப்ரொடியூசர்.
அண்ட் ஒரு ப்ரொடியூசர்ஸ் பார்ட்னர்ஸாக இருந்து மறுபடியும் இன்னொரு படத்துக்கும் ஃப்ரெண்ட்ஸாகவே இருக்காங்க, பார்ட்னர்ஸாக இருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப சந்தோஷமான விஷயம். அண்டு அடிக்கடி இவர் வந்து என்னை மீட் பண்ணுவார் ஷிபு சார். அப்போ பிடி செல்வகுமார் சார் பற்றி நிறைய பெருமையாக பேசுவார், இவர் அவரை பற்றி நிறைய பேசுவார். இப்போது எங்கள் படத்துக்காக போக்கிரி ராஜாக்காக ஷிபு சார் நிறையா ஹார்ட் ஒர்க் பண்ணி ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்காரு. அதே மாதிரி அவரோட படத்துக்கு பிடி செல்வகுமார் சார் நிறைய ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்காரு. கிரேட் பார்ட்னர்ஸ், கிரேட் ஃப்ரெண்ட்ஸ். சார் உங்களோட கூட்டணி இன்னும் தொடரணும், நிறைய படங்கள் நீங்கள் பண்ணோம் சார். 5 நாளே கொஞ்சம் அன்சிக்காலாம் பயப்படுவாங்க, லைட்டை பின்னாடி வச்சு எரிச்சிடுவார். அன்சிகா சீனில் அப்படியே டான்ஸ் ஆடிட்டு தான் அப்படிப்பாங்க, பின்னாடி லைட்டை வச்சு எரிப்பாங்க. நான் அஞ்சியை திட்டிருக்கேன், லைட்டை குறைச்சி பண்ணுங்க, ஏன்னா இப்போல்லாம் டிஜிட்டல் லைட் இல்லாமல் பண்ணியிருக்காங்க, என்ன அஞ்சுன்னு சொல்லி நான் ஜீவா சார்லாம் நாங்கள்லாம் பேசியிருக்கோம், டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். சார் இது நல்லாயிருக்கும் நல்லாயிருக்கும், என்ன நல்லாயிருக்கும், சரி என்ன அஞ்சு ஆனால் நல்லா பண்ணுறீங்க. பட் டப்பிங்கில் ரஷ்ஷு ஜீவா சார் பார்த்துட்டு, என்ன சார் டிஐ பண்ணி ஃபுட்டேஜ் டப்பிங் கொண்டு வரீங்கன்னாரு. சார் இது ரஷ்ஷு சார், ரா மெட்டீரியல் அப்படின்னு. அங்கே நினச்சா அஞ்சியை திட்டிருக்கக்கூடாதுன்னு. அஞ்சு சாரி, கலக்கிட்டீங்க படத்தில். தேங்க்யூ ஸோ மச். ஒரே ஒரு நிமிஷம், அவர் உண்மையை சொல்ல போனால் டைரக்டர் வந்து இவ்வளோ என்னை பற்றி சொல்லியிருக்கிறாரு. ஆனால் அவரை பற்றி நான் தாங்க சொல்லணும். ஏன்னா இன்றைக்கி டைரக்டர்கள்லாம் சொல்கிறது ஒன்று, செய்கிறது ஒன்று, நடக்கிறது ஒன்று, நிறைய விஷயங்கள் இருக்குது மார்க்கெட்டில். மாற்றி மாற்றி புகழ்ந்துக்கிறோன்னு நினைக்காதீங்க. உண்மை ஒரு 50 நாள்னு சொல்லிட்டு 80 நாள் பண்ணுவாங்க. சாரே நிறைய இடத்துல பேட்டிகள்லாம் திட்டிருக்கிறாரு இசை சார். ஆனால் அவர் சொன்னது எனக்கு 65 நாள் சொன்னார். இந்த படத்தை 60 நாளையில் தான் முடிச்சிருக்கிறாரு. காலையில் டிசிப்ளினாக எப்படி எஸ்எஸ்சி சார், ஒரு ரவிக்குமார் சார்ட்டில் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன், ஹரி சார்ட்டில் ஒர்க் பண்ணியிருக்கேன். அதுக்கு பிறகு சத்தியமாக சொல்கிறேன், உண்மையிலே ராம் பிரகாஷ் மாதிரி ஒரு டைரக்டர் இந்த கிடைச்சதுனால தான் நான் இன்னைக்கு இங்கே நிம்மதியாக நின்றுட்டு இருக்கிறேன். ஏன்னா ஒரு ப்ரொடியூசருக்கு எவ்வளோ வழிகள் இருக்குங்கிறது எல்லாருக்கும் தெரியும். இன்னைக்கு ஒரு சேட்டலைட்டு கிடையாது, நிறைய ப்ராப்ளங்கள் இருக்குது. அந்த ப்ராப்ளத்தெல்லாம் தெரிஞ்சுக்கிற பக்குவங்கள் நிறைய பேருக்கு கிடையாது. அந்த பக்குவம் தெரிஞ்சிட்டுனா ஈஸியாக ஹேண்டில் பண்ணிடுவாங்க. அந்த பக்குவம் தெரிஞ்ச இந்த வயசில் இவ்வளவு வயசில் அவருக்கு தெரிஞ்சிருக்குது, அவ்வளோத்தையும் அழகாக ஹேண்டில் பண்ணியிருக்கிறாரு. இவ்வளோ ஆர்டிஸ்டை ஹேண்டில் பண்ணியிருக்கிறாரு. ஒரு நாள் கூட ஷூட்டிங்கில் ஒரு டென்ஷன் கிடையாது. ஜீவா சார் என்கிட்ட தனியாக சொல்லுவார், எப்படிங்க இவர் எவ்வளோ அழகாக ஹேண்டில் பண்ணுறாரு, திடீர்னு 2 நாள் எனக்கு எங்கேயாவது வேணிக்க, அப்போ நீங்கள் போயிட்டு வந்துருங்க அப்படி பார்ப்பல. அன்சிகா மேடம் ஏதாவது ஒன்று கேட்டால் ஓகே போயிட்டு வாங்க பார்க்குறேன். ஆனால் ஷூட்டிங் கரெக்டாக நடத்திடுவார், பிளானிங் படி கரெக்டாக நடத்திருக்காரு. அவரை பற்றி நான் அந்த இடத்துல பெருமையாக, அவர் என்னை பற்றி சொல்லும்போது எனக்கு பேசுறதுக்கு டைம் இல்லாமல் போயிடுச்சு. கண்டிப்பாக அவர் வாய்ப்பு கொடுத்தா நான் நிச்சயமாக திரும்பவும் படம் ப்ரொடியூஸ் பண்ணுவேன். ராம் பிரகாஷ் தான் அதை சொல்லணும். நன்றி சார். பண்ணுறோம் சார். தேங்க்யூ சார். ஓகே சார். ஏன்னா இவ்வளோ ஃபில்டர் கொடுத்து கடைசியில் பேச கூப்பிட்றாங்கன்னு தெரியல. அதுவே எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. புலி படத்துக்கு பிறகு நான் எந்த இசை வெளியீட்டு விழாவிலேயோ எந்த ஃபங்க்ஷன்லையோ நான் இனிமேல் கலந்துக்க விரும்பல. இன்னைக்கு ஒரு பீப் சாங் பிரச்சனையா, சிம்புவோட பிரச்சனையா, ஒரு ஃபாதராக எல்லாத்தையும் கை கொடுக்கறதுக்கு யாரும் துணைக்கு வரலன்னா கூட, ஆனால் அப்படிலாம் நான் ஃபைட் பண்ணி தான் இன்னைக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். உடனே இது ஏதோ டி ராஜேந்தர் அடுக்க மொழியில் இது எதிர்க்க மொழியில் சொல்கிறான்னு எழுதுறாங்க. வள்ளுவர் சொன்னது. தமிழ்நாட்டில் நன்றி மறந்தவர்கள் ரொம்ப ஜாஸ்தி ஆகிட்டாங்க. பேர் திருவள்ளுவருங்க, அவரு தாடி வச்சிருப்பாரு, ஆனால் அவரோட தாடி வெந்தாடி. என்ன மாதிரி நீங்கள்லாம் இருந்துராதீங்க அப்படிங்கிறதுக்கு தமிழ் சினிமான்னு ஒரு உதாரணமாக வச்சுங்க. இதை நம்பிய காரணத்தால் தான் நான் வாழ்க்கையில் ஆகவில்லை மொக்கை. இதை வைத்துத்தான் என்னுடைய வாழ்க்கை. இப்படிலாம் பேசுறதுனால என் கையில் கொடுத்துருக்காங்க இந்த மைக்கை.